என்னடா ஒருத்தர் வருவான்னு பார்த்தா 8 பேர் வராங்க. கல்லு வழியா பார்த்தா 8 பேரா தான் தெரியும். சாரி ப்ளீஸ் கம். வணக்கதாமே. யாரா அந்த சகலகலா வல்லவன்? என்ற பேரு சீதாலட்சுமி உடையாளி. இருக்கட்டும். நம்ம ஐயா இசைக்கு பாண்டி சொல்லிதான் இங்க பாரு. ஆஹா. எங்க ஐயாவுக்கு இப்ப கொஞ்சம் பல கஷ்டம். அதே பழைய நகை எடுத்து வந்திருக்கேன். அங்கிட்டே ஒருத்தர் இருக்கு பாருங்க. அதே இம்புடு தூரம் வந்தேன். இங்க பாரு EB 170 பேரு. ஒரிஜினல் பெல்ஜியம் கட்டிங். இது வைரல்ல 600 வருஷத்தை கல்லு எங்கேயும் கிடைக்காது. எல்லாம் கையண்ணிட்டு கட்டிங் நல்லா தான் இருக்கு. ஆனா சாதாரண கல்லு தான் சார். அந்த 13 கல்லையும் வாங்கிட்டு ஒரு 10,000 கொடுத்துடலாம் சார். கரெக்ட் சார். இவன் மண்டையை பார்த்து சாதாரணமா இட போடாதீங்க. கருங்கல்லு, தென்னங்கல்லு, பனங்கல்லு, செங்கல்லு. சார் ஒரு கல்லை விட்டீங்க சார். பொங்கல் இல்ல வைரக்கல் சார். ஒன்லி 10,000. வேலைங்கச்சு என்ற பின்னாடி வராமல போயிடுவ. இவனை கஸ்டமர்னு பார்த்தா கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கான். வாரியில கல்லூரிகள்லாம் கூட்டு வந்து அப்படியே வச்சு அப்படிதான் சொல்லுவா. உனக்கு இதை நேக்கல் அடிக்காதியா? நீ சேங்க சோறுதான் வைப்ப. அதை தூக்கி சோறுவாங்க. இருந்தாலும் கட்டிங் சூப்பர் சார். இது கட்டிங்கடா நத்திங். ₹300 வாங்கின கல்ல 10,000 கேட்டா கொடுத்துட்டு வர வேண்டியதானே? இதுல பெரிய சினிமா ஹீரோ மாதிரி கெட்டப் சேஞ்ச் வேற. மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திருக்கேன். அதுக்கு நீ டிமாண்ட் உருவாக்க போறேன். அங்கதான் நீ வர. இப்படி சூடு. என்ன பாக்குறீங்க மேடம்? எனி லேட்டஸ்ட் ஃபேஷன்? வெல்கம் மேடம். டைமண்ட் செக்ஷன் இந்த பக்கம். மேடம் பிளாட்டினம் செக்ஷன் இந்த பக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாங்க ஜுவல்ஸ் வித்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஜுவல்ஸ் வாங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் வேணுங்க? Not for me. என் குக்கோட பொண்ணுக்கு மேரேஜ். அவளுக்காக I am looking for something different. Yes. No problem. டேய் பரேட்டா இங்க வாடா. மேடம் இங்க பாருங்க பிரேஸ்லெட். just 65,000 rupees. Bracelet? யா பேக் பண்ணுங்க. என் பேபி சைஸ்க்கு பிரேஸ்லெட் இருக்கா? பேபி என்ன உங்க பாபி சைஸ்க்கே இருக்கு. என்ன சைஸ்? நான் பேபி சொன்னது என்னோட பேபியே. இது ஹியா ஷியாங்க. He. What is his nameங்க? ஷாருக் கான். ஷாருக். How sweet. 6 packsல இருக்குமா? No, only dieting. மேடம் எல்லாருக்கும் வாங்கிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒண்ணும் வாங்கவே இல்லையே. கோல்ட் பிளாட்டினம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரேர் ஜெம்ஸ் வச்சிருக்கீங்களா? PSP சீரிஸ் KG 173 GB 170 பெல்ஜியம் கட் இந்த மாதிரி something different and nice வச்சிருக்கீங்களா? இது எங்கேயோ கேட்ட குரல். Anyway இன்னும் 3 days இங்க தான் இருக்க போறேன். கேட்டது கிடைச்சா call me. டேய் இப்போ என்னடா பண்றது? கொஞ்சம் முன்னாடி ஒருத்தவங்களை திட்டிட்டு போனானே அவங்கிட்ட தான் இருக்கு. டேய் சீக்கிரம் போய் அவனை அமுக்குடா. அதுக்கு அவசியமே இல்ல. ஏன் அவன் கல்லெல்லாம் அமுக்கிட்டியா? இல்ல அவன் வச்சிருந்த விசிட்டிங் கார்டு அமுக்கிட்டேன். சூப்பர்ரா. போன போடுறா. ஆஹா ஆஹா என்னமா உரியிறாரு சார். இந்தாங்க பிஸ்கட். அப்பா என்ன இருந்தாலும் வேற மனுஷன் தான் சார். நான் அப்படி கேவலமா திட்டியும் அதை மனசுல வச்சுக்காம காதலையும் போட்டுக்காம எனக்கு கால் பண்ணீங்க பாருங்க. நீங்க கடவுள் சார். தம்பி என்ன ரொம்ப புகழாதீங்க. நான் அப்புறம் அழுதுருவேன். எங்க கொள்ளு தாத்தா கிட்ட உங்க கல்லை பத்தி சொன்னேன். என்ன கல்லுடா அது? EB 170. அத பத்தி விசாரிச்சேன். அது சூப்பர் சரக்குன்னு சொன்னாரு. நீங்க என்ன விலைன்னு சொல்லுங்க. ஒரு கல்லுக்கு 45 கொடுங்க சார். 100 ரூபாய்க்கு 3 கல்லுன்னு கேளுங்க. ஏலே நான் சொன்னது 45,000. கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல? என்ன சார் பேரம் பேசுவானே இவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஆஃபர். ஏன்ற வேலைக்கு 12 கல்லு தாரா. ஒரு கல்லு ஃப்ரீ. சைக்கிள் எல்லாம் சாதாரணம் இல்ல. எனக்கே வா. நீங்க தானே கேட்டீங்க. கில்ஃபாரா இந்தாங்க மகாலட்சுமி. எங்க மேட்ரு என்ன என்னைக்குங்க இந்த நாய் எடுத்து கொடுத்துருக்கு? ஏதோ இடையில உருவி இருக்கா கல்லு? ஆட விடுங்க சாமி. இல்ல இருந்து 4 நோட்டு உருவியா நீங்க ஏமாத்து போறீங்க. இது நான் என்ன நீங்க நீ என்ன நினைப்பீங்க? நோட்டை என்னதான் நினைப்பா? போங்க போங்க. கல்லெல்லாம் மாணிக்கே கல்லாகுமா? ஐயோ அடிச்சடுதா யோகம். எனக்கு இன்னும் தப்பா தான் தெரியுது. நான் ஒரு பொருளை ஒரு விலைக்கு வாங்கினேன். அதை இன்னொரு விலைக்கு வித்தேன். அவன் வாங்கிட்டான். அதுல லாபம் வச்சு அவன் விற்க போறான். இதுனா வியாபாரம்? என்னடா இவன் கூட சேர்ந்து தப்பு மேல தப்பு பண்றேன்னு பாக்குறியா? என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பே இல்ல. அப்படியே நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்துட்டா எல்லாம் பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன். நீ போயிட்டே இரு. ஒருவேளை அவன் வாங்காம போயிருந்தா 65,000 நஷ்டம். எப்படி நஷ்டம் இருக்கும்? உன் அழகான சிரிப்புக்கு எவ்வளவு வேணா தரலாம். எங்க சிரி. ஐயோ ஹலோ மேடம், நான் தான் நகை கடையில இருந்து பல்கோசியா பேசுறேன். சொல்லல நீங்க கேட்டீங்களே அந்த DB 170 அத நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு நோண்டி எடுத்துட்டோம்.
என்ன விலைதான் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றான். உங்களுக்கு அது சாதாரண விஷயம். ஆமா 1 லட்சம் 1 லேக் சொல்றான். செய்திகள் வாசிப்பது சரோஜ் பொன்னையன். நகரின் பிரபல நகைக்கடையான சங்கர்லால் காளிதாஸில் இன்று மிக நூதனமான முறையில் 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன் கிடைத்த தகவலின்படி கடை முதலாளிக்கு பைசல் விட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அவ்வளவுதான். சூப்பர். ஜோஜோ நம்ம கூட வர போறான். அவன் ஒரு நல்ல இடத்துக்கு போறான். பாய் பாய் ஜோஜோ, பாய் பாய். எங்க டேய் கிரண், என் போன் எங்கேயோ வச்சுட்டேன், மேல இருக்கான்னு பாத்துட்டு வாயேன். ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடி, மேல தானே. எப்போ எடுத்துக்க போ. சரியான தத்தி. லைட் வேற. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு 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 யாரு? இவனா? சித்தா என்னாச்சு? இவன் எப்படி வந்தா? தெரியலடா, இவங்க 2 பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க, எனக்கு நீங்க போர் வளரணும் தான் இருக்கிறதே தெரிஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. பஸ் என்னையா? இப்ப இந்த கொலைய மேடமுக்குள்ள தானே சேர்ப்பீங்க. சுமாரியா நீ வேற. ஸ்மிதா நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா, பயப்படாத. நான் இருக்கேன்லம்மா. அவனை தூக்கி ஸ்டோர் போடியா? ஓகே பாஸ். சரி சரி, அழுவாத. தம்பி, சாப்பிட்றியா? அப்புறம் வரட்டுமா? ஐயோ பெருசு, என்ன அது இந்த பக்கம்? என் வீடு எப்படி தெரியும் உனக்கு? அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆமா ஆமா, போலீஸ்காரனுக்கு தான் என் வீடு தெரியும். என்ன அவசியம்? உன்னால ஒரு காரியம் நடக்கணும். காரியமா? ஏய், அந்த மெனு கடை எடுத்துக்கூட. இந்த எடுத்தாருங்கண்ணே, இந்தாங்க. கையை விட்டு 25,000, காலை விட்டு 50,000. ஐயோ, இது நமக்கு சிலை. ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போயினே இருக்க? உக்காரு பெருசு. இல்லை, இந்த பணம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதோட பணம் வாங்காம செய்யறது எனக்கு பிடிக்காத. உன் பாலிசியை நீ வச்சுக்க, என் பாலிசியை நான் வச்சுக்கிறேன். நான் வரேன். ஏய் பெருசு, கோவச்சுக்காத, உக்காரு பெருசு. என்னமோ தெரியல பெருசு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஏதாவது செய்யணுமே. இந்த பெருசு, என்னது? ஒரு நிமிஷம். இப்போ சொல்லு, என்ன செய்யணும்? இந்த வளர்ச்சி தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சிறப்பு, மகிழ்ச்சி. நீதான் வீராவா? சூப்பரு. வீரா என்ற பெயருக்கு என்ன பொருள் என்று நான் ஆராய்ந்து கொண்டிருந்த போது மறைந்து கொண்டிருக்கும் போ என்ற மொழியில் வீரா என்றால் விவேகம். பதவிகளை தேடி இவன் செல்ல வேண்டா, இவன் காலடியை தேடி பதவிகள் வந்து விழும் 100. எப்பயுமே சுறா கூடவே இருந்த, நீ ஏன்டா சுறாக்கு ரூட்டு கொடுத்த?
என் ஃபிகர் மாடி ஒரு நாள் அற விட்டா மச்சி, அதான் காண்டாயிட்டேன். போய் சரக்கு வாங்கினா அப்போ மச்சி. தலைவன் ஆயிட்டா யாரையும் அறையக்கூடாது, ஏன் திட்ட கூடாது, எங்கேருந்து வேணாலும் விரோதம் முளைக்கலாம், புரியுதா? ஓ வணக்கண்ணா. என்னடா ஒன்றுண்ணா உங்களாண்ட ஸ்கெட்சு கற்றுக்கலான்னு. ஸ்கெட்சு? சின்ன வயசுல உனக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு டீச்சர் கேட்க சொல்லோ, உங்க பேர் தான் நான் சொல்லுவேன். ஹீரோ பட பட வந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். பாவி, இந்த தடவுறான், சரியான ஃப்ராடா இருப்பான் போல. சும்மா இருங்க, நம்மளாம் பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னென்ட் ஆனத உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் என் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லலாம்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸை நான் ஓபன் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க. ஆஹா, என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ, கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. ஒண்ணு என்ன உசார் பண்ணி நான் அவங்கள உசார் பண்ணேன். டேக் யூ சி. ஓகே ஓகே அப்பா தலைய சரியா இருக்காரு அவரு, சமாளா இருக்கும் போல. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், நான் பஞ்சு பாஸ், நல்ல வேலை நாம அவனை போட்டு விடுங்க. அமைதி அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன். நீங்களும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நாளைக்கு சந்திப்போம். வாங்க பிரதர், தைரம் தேய்ச்சி விடுறேன். நான் கூட இந்த ஃப்ராடான்னு தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆளு. வா போய் பேசலாம். இப்ப பரவாயில்லையா பிரதர்? சமயா போட்டாமா, சரி வழி. நீ கை வச்சா எல்லாம் தெரிந்து போயிடும். யோ, யாரையா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர், அதான். யோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்திரை அடையணும். கூல் பிரதர். யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான், ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்துக்கு பாவம்ல, அவனை தூக்கலாம். வா. ஓகே பாஸ். நான் ராணி பேசுறேன். இவன் யாரியா கோமத்தோட? நீ வாட்சா வா. ராணி, போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா யாரு? இப்ப போச்சே, கிஞ்சி பட கோடி மாதிரி. அதான் சொல்றேன் இவன். ராணி வாராணி, சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வாராணி. ராணி, கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி, வா. சமகம் பஸ் முடியல. நீங்க வெளிய போறியா? இவ்வளவு எங்கடா இருந்தீங்க? அம்மா, பட்டடத்திலேயே பட்டடி. முடிப்பாரா பாஸ்? இரு. யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ, யார் யாவ ஒரு மாசத்துல பிறந்தவங்க மாதிரியே பேசிட்டு இருக்கான்? கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேல சொல்லுங்களேன். சீ, மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசல் கொத்து விட்டுக்கிற, வேற ஸ்வீரிங் ஆகுது, உடம்பு கட்டி கேக்குது. கரெக்டா? கொன்னுட்டீங்க பிரதர். ஐயோ கொன்னுட்டீங்க. போங்க. எப்படி நீ இப்படியே பேசினா உண்மையில கொண்டு கோச்சுக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்பு தான், ஆனா உங்க பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தந்திரம் பண்ணிக்கல, அந்த பவர். யோ, தந்திரம் மந்திரம்லாம் ஒண்ணு இல்லையா, எல்லாம் என்கிட்ட கட்டிங் வாங்கி குடிக்கிறவங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமீன் போடுவாங்க. அப்ப அந்த பிட்பாக்கெட் எப்படி பிடிச்சீங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நான் இவனை மட்டும் தான் பார்த்தோம். யோ, பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தான்யா. சரி, பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன். கோவத்துல குத்திட்டு விட்டான். அப்ப உங்களுக்கு பேய் ஓட்ட வராதா? பேயா? ஐயா, என் கூட 2 பிட்டு என்னால ஓட்ட முடியல. நீ என்னடா பேயின்னு மெடிசல் பண்ற? இது வேலைக்காக நான் ஐசாகிறேன். போச்சு. யாரியா நீ? தாத்தா பழுது நெஞ்சு வந்த மாதிரி உனக்கு வேற தனியா சொல்லணும். ராணியம்மா, ஹெல்ப் மீ.
யாரா நீ சும்மா சும்மா திருடி சாப்பிட்டுட்டு இருக்க? என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது வெள்ளை வாங்கி சாப்பிட விடுத்தறேன். என்னால இங்கிருந்து வெளியே போக முடியாது. இன்னும் திமிரா பேசுறான் பாத்தீங்களா பாஸ்? என்னால மட்டும் இல்ல, உங்களாலையும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஓவரா பேசுறேன். ஏட முடியாது. அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும் இல்ல? உன்னை அந்த கருப்பு உருவம் சும்மா விடாது. யார் அந்த கருப்பு உருவம்? அது என்ன பண்ணும்? அதுவே உன்னை தேடி வரும். அப்ப கேளு. ஏடா ஓவரா பேச இப்ப நீ சொல்ல நானே ஒரு கொன்றுவேன். சொல்றா யாரா நீ? சொல்றேன். சார் எங்க நகைக்கடையை ஒருத்தன் போலி கல்லை கொடுத்து ஏமாத்தி பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான் சார். இமிடியேட்டா மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். ஆக்ஷன் எடுனா எப்படி எடுக்கிறது? அதுக்கு பேப்பர் வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும், ஜியோமெட்ரி பாக்ஸ் வேணும், ரப்பர் வேணும். இதெல்லாம் இல்லாம எப்படியா கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சார். சார் அவன் விருப்பாச்சி ஜமீன்ல இருந்து வரதா சொன்னான் சார். சினிமா படம் எடுக்கிற இசக்கி பாண்டி அனுப்புனா கூட சொன்னான் சார். ஓ, இசக்கி பாண்டியனா? இந்த ஒரு குழு போதும். I will catch him. அண்ணே, இந்த கதைப்படி நீங்க நல்லவரு, வல்லவரு, உத்தமரு. அப்பேற்பட்ட அப்பாவியான உங்களை நீங்க தப்பு பண்ணிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம காவல்துறை அடிச்சு இழுத்து அம்மனமாக்கி ஒரு கோமணமாச்சு கொடுப்பா. ஆமா சார், இவருக்கு அசிங்கமா இருக்கும். ஓகே, அப்ப கோவணமாக்கி அடிச்சு இழுத்து கேவலமா நடு ரோட்ல இழுத்துட்டு போறத அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்து 100 அடியில மவுண்ட் ரோட் சிக்னல்ல ஒரு கட் அவுட் வச்சா படம் சூப்பர் ஹிட்ல. ஆமா சார், அப்படியே என்னி ஒரு ஓரமா போடுங்க சார். ரம்பாஸ்ரீ. ஐயோ, ஆஹா, இந்த ஒரு போஸ்டுக்கே நம்ம படம் 100வது நாள் வெள்ளி விழா கொண்டாட போதுனே. அண்ணே, நேரு ஸ்டேடியத்துல அவார்டு கொடுத்தலானே. அருமா, இதுவும் நல்லாத்தே இருக்கு. நான் ரெடி, நீ ரெடியா? ரெடினே, புடினே. வாங்க வாங்க. கதைப்படி என்ன அடிக்க போற காவல் அதிகாரி நீங்க தானே? ஆமாண்ணே, நான் தான் அவங்கள வர சொன்னேன். அவங்க போகும்போது காசை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏப்பா, அடிக்கும் போது அடிபடாம அடிங்கப்பா. ஏன்னா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் நான் தான். கவலைப்படாதீங்கண்ணே, கரெக்டா சொல்லி கொடுத்துருங்க. என்னப்பா நீங்க எல்லாம் ரெடியா? ரம்பா, உனக்கு ஓகேவா? ஓகே சார். அண்ணே, உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே, டபுள் ஓகே. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். ஆக்ஷன். அப்படி போடு போடு போடு, கத்தி போடு கண்ணாலே. கல்லும் களவுமா மாட்டினா மர்மக்கல் மாணிக்கம் இல்ல சார், மாணிக்கக்கல் மர்மம். ஜமீன் காலத்து கல்லு, யார் கைக்குமே கிடைக்காத கல்லு உன் கையில மட்டும் எப்படி எப்படி எப்படி? சார், கதையுடைய டேர்னிங் பாயிண்ட் இந்த கல்லுதே சார். இந்த கல்லை வச்சு தான் படமேன்னு சொல்ல. கரெக்ட் சார், உண்மையை சொன்னீங்க. வெரி குட். உன் வாயாலேயே உண்மையை உளறிட்ட. சார், இந்த மீன்பாடி வண்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், நீங்கள் செய்கிற வேலை சலூன் கடையில் குப்பையை கிளற மாதிரி சார். கிளற வெறும் தான் சார் வரும். எனக்கும் தெரியும் இதுதான் வரும்னு. ஆனால் பல பேர் சிக்கும்ல சார். அதில் நீங்களும் சிக்கிடுவீங்க சார். ஐயோ, நான் சிக்கிறது இப்படியா? உனக்கு என்ன தெரியும் சொல்றியா இல்லையா? சொன்னால் கேட்க மாட்டீங்களா சார்? ஏன் சார் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு இந்த வேலை? போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க சார். வீரபத்ரன் பேரை வச்சுக்கிட்டு போலீஸ் வேற. என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு? என்ன பண்றேன்னு பார்த்தா தெரியல, எருமை குரல்ல வேலை கத்துற. அந்த மாதிரி நான் பேசல, பேதான் பேசிச்சு. சரி சரி, அழுவாத, நம்ம பேக் நாளைக்கு பேசிக்கலாம். படுவா. ஆ
இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. வலிச்சா எங்க அசிங்கமா திட்டுவியா? இனிமே எவ்வளவு வலிச்சாலும் நடா சொல்லுவேன். இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. ஐயா, இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். இனி எவ்வளவு அவசரமாக வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு வீட்டிலோ பொது கழிப்பிடத்திலோ தான் கழிப்பேன். சாலையோரமாகவோ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனத்திலோ, குறிப்பாக காவலர் வாகனத்தில், புரிஞ்சுதா, சிறுநீர் கழிக்க மாட்டேன். இது சத்தியம். கேட்டு போட்டியா? இனிமே உன்னை எங்கேயும் போக கூடாது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஊட்டி மேல உள்ள வெறிலாம் நம்ம பேக்ல காட்டிட்டான். யார் நீங்க? என்ன வேணும்? மிஸ்டர் ஷரத். நான் தான். ஓ, என் பேர் கிரண். இது எங்க அப்பா அமிச்ச லெட்டர். சொத்து விஷயம் உங்களை பார்க்க சொன்னாரு. என்ன பாஸ், என்ன போய் வாங்க போங்கலாம் சொல்லிட்டு உங்க அப்பா நான் கஷ்டத்துல இருக்கும்போது எவ்வளவு ஹெல்ப்லாம் பண்ணிருக்காரு. இப்போ நான் மறுபடியும் கஷ்டத்துல இருக்கேன். கரெக்டா வந்துட்டீங்க. லைக் ஃபாதர் லைக் சன். ஓகே ஓகே, வாங்க. வா வா. ஷரத், சொத்தோட டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? என்கிட்ட தான் உயிலா இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க பேருக்கு பத்திரம் பண்ணிடலாம். உள்ள யாரு? பயப்படாதீங்க, உள்ள என் தங்கச்சி தான் குளிச்சிட்டு இருக்கா. நான் தான் அர்ஜென்ட்டா வந்துச்சேன்னு பூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு ஒரு டவுட். உங்கள் நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு தெரியும். உங்க அப்பா ஏன் உங்களை இத்தனால பார்க்க வரல தானே? ஏச்சி, சொத்து ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கி போட்டுக்காம ஏன் எதுக்குன்னு கேட்கறது நானே கேனேண்ணா. எனக்கு டவுட்டே உன் மேல தான். ஏன் மேலையா? ஆமா, உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் இவனை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். வாங்க பாஸ், நம்ம போய் எஸ்டேட் பார்க்கலாம். விட்டா பாஞ்சிரும் போல. என்னையா இது? எங்க அப்பா என்னடி சொத்துன்ற பேர்ல சுடுகாடு எழுதி வச்சு போயிருக்கா. பாஸ், ரொம்ப நாளா யாருமே யூஸ் பண்ணாம கவர்மெண்ட்லேருந்து வாங்கின ப்ராப்பர்ட்டி இது. இதை புதுப்பிச்சு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருந்தாரு. அவர் நேரம் வாங்கின கொஞ்ச நாள்லயே நட்டுங்கினார். பாவம், அவர் ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும். நான் கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் பாஸ். அது நான் ஊருக்கு போய் யோசிச்சு சொல்றேன். சரியா? எங்க அப்பா எங்க அம்மா கூட இல்லடி, எனக்கும் சேர்த்து அல்வா கொடுத்துட்டான். டே கிரண், நீ அந்த பொண்ணை பார்த்ததை நான் பார்த்தேன். என்னால இனிமே எந்த ஆம்பளை கூடயும் நெருக்கமா பழக முடியாது. என்னாலையும் எந்த ஆம்பளை கூட நெருக்கமா பழக முடியாது ஸ்மிதா. நீதான் எனக்கு எல்லாம் சொல்ல வந்த ஸ்மிதா. வா. திறந்து இருக்கு. ஏய், யார் நீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய், எங்க 2 நாள் ஆளே காணோம்? எஸ்கேப் ஆகலான்னு பாத்தியா? துரணா, உங்ககிட்ட தான் எஸ்கேப் ஆக முடியுமா? நம்ம வேற தானே சுத்திட்டு இருந்தேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க வேணாம். எந்திரா. உனக்கு 7 நாள் டைம் கொடுத்தேன், அதுல 2 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 5 நாள்ல என் பையனுக்கு பொண்ணு பார்த்து தரல. தோ நிக்கிதே சிட்டு, இது என் வீட்டுக்கு பட்டு ஆயிடும். ஐயோ நைனா, சோன் பபடிக்கு சொக்கா மாட்டா மாதிரி சும்மா சோகாகுது நைனா. Hey Kiran, what the hell is this? Who are these barbaric pigs? Set them out now. தோடா, வந்து போன கப்பல்ல சிந்தி போன துரையா நீ? பொருத்தம் கரெக்டா இருக்கும். வாங்கடா. வாங்கடா வாங்கடா, எல்லாம் பீஸ் எடுத்து வாங்கடா. பைசட்டி நைனா, இந்தடா கண்ணா, நீ சாப்பிடு. பொண்ணு வாங்க நைனா. யாருடா இவனுங்க இவ்வளவு மோசமா இருக்கானுங்க? துரண, நான் சொல்லல. பேசாம உங்க அப்பா சொத்தை ரெடி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அங்க போய் செட்டில் ஆயிடலாமா? ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா அதை ரெடி பண்ண யார்கிட்ட காசு இருக்கு? இனிமேல் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன். மனம் திறக்கிறார் சோனா. நமக்கு காசு கிடைக்கும் ஸ்மிதா. என்னடா சொல்ற? ஆமா, ஒருத்தர் நமக்கு தருவார். வெங்கட் பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு யோ மெய்யாலுமே வா குரு. இந்த பாப்பா சிம்பு கூட நடந்து போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? ஏய், உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி, கோச்சிக்காது குரு, பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க கூட நின்றா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி, நீங்க இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறணும்? பாப்பா, இனிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ. இது லோ பட்ஜெட் தான். அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த். நல்ல படம், அதான் பண்றேன். ஓகே. ஏய்,
ஹலோ என்ன நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஐயே ஒன்றும் இல்லை. ஏய் குமார், எனக்கு தெரியல. நான் நீ ஒரே ஜிம் போவேமேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச காமல வந்து நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னு திங்குற இப்படி வச்சு வச்சிருக்க உடம்பு. என்ன அங்க சிக்னல் கட்டுனுற? ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இஞ்சலாம் வச்சிருவேன். சொல்லக்கா ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண். ஆனா அது முக்கியம் இல்ல. நிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு? சதீஷ். சதீஷ் உங்களதான். வாங்க. வாடா அக்கா, அவன் ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல. உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலகாம பாத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? தங்கத்தை நான் கையில வச்சு தாங்குவேன் மேடம். ஐயோ, முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு. வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கனவா? ஓகே, கிளம்புறேன். ஷார்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு ஒரா குரு. மேலே நீ பெரியாதா குரு. எங்க அப்பா தான் உனக்கு தெரியாம மேல கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம் தான் கூப்பிடாத, சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிச்சு குரு. நான் ஒரு யோசிக்கிறேன். அது வந்து அந்த டேட் தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிச்சா ஓகேவா? கிஃப்ட் குரு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட இருந்தா தான் செட் ஆகும். அதுவும் கரெக்ட் தான். பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு ஏதோ ப்ரொடியூசர் கிட்ட 40 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. அது சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு செலவு பண்ணிட்டா போல. அதை திருப்பி தரலன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். 2 வருஷமா? அதுக்குள்ள அந்த பொண்ணு மனசு மாறுச்சுன்னா அதான் எங்க அப்பா ஊரே கொள்ளச்சு அவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறானே. அவர்கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். உங்க பண்ணா அந்த இதுக்குள்ள வந்தாலும் வேலைக்கு ஆகுது. சரி விடு, வேற பொண்ணு பக்கத்துல குரு. குரு நான் குரு பொசுக்குன்னு டென்ஷன் ஆற. எங்க அப்பனுக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவருக்கு தெரியாம நான் காசு எடுத்து கொடுத்துட்டா? పాడే ఈ వయసే ఒక తోడే కోరి అరవిరిసే. ஐயா, இனிமே இந்த பொண்ணு இப்படிலாம் பார்க்காத. நம்ம வீட்டுக்கு மருமகள் வர போற பொண்ணு. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? நீதான் லூஸ் மாதிரி குரு மேல கை வச்சிட்ட. அவர் பார் சோக்கா எப்படி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கனெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. கனெக்ஷன்னா சும்மா எல்லாம் போல 40 லட்சம் குத்துக்கிறேன். என்னது 40 லட்சமா? நீ சும்மா சாகர ஓந்து தான் எடுத்து குத்த. அது எடுத்துனா குரு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போயிருக்காரு. 40 லட்சத்தை ஏமாத்திட்டு பேச்ச பாரு பேச்ச. அவன் எங்க போனான்னு பாருங்கடா. விரட்டு மாதிரி இருக்கு. இல்லை நான் தின முடியாது. டேய், இந்த காஞ்ச ரொட்டியை டெய்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் திரு என்ன தின முடியாது. இங்கே பாடுறேன், அந்த காலத்தில் பீரங்கி தயாரிக்கிறப்ப குண்டு சரியாக வெடிக்குதான்னு பார்க்க குண்டோட சேர்த்து அவனுங்களையும் வச்சு வெடிப்பானுங்களா? காமெடியா இல்லை? அப்போ குண்டு தயாரிச்சவனை ஏதோ கட்டுவானுங்க. தலையை கட்டுவாங்க. நான் இங்கே காட்டு கட்டிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் குண்டு பீரங்கி குத்தாடி பேசிட்டு இருக்கீங்க. டேய் வரது, என்னால் முடியலடா. நான் சின்ன வயசுல இந்த சப்பாத்திலாம் சாப்பிட மாட்டேன்டா. டேய், இங்கே இதான் கிடைக்கும். முடிஞ்சா சாப்பிடு, இல்லை இதையும் சேர்த்து அவன் சாப்பிடுவான். சாப்பிடு செய்வீங்களா நீங்க? ஒரு பங்கு மிச்சம்.
துப்பாக்கி டேஞ்சரா துப்பு கொடுக்க டேஞ்சரானா துப்பு கொடுக்கறது தான். நம்ம எதிரிங்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதே தப்பு. துப்பாக்கியோட துப்பு கொடுக்கறது மகா தப்பு. வாங்கின எனக்கு தாங்க தெரியாதா? ஒரு திருடன் கிட்ட இருந்து இன்னொரு திருடன் தூக்கிட்டு போயிருக்கான். இதுல தப்பு என்ன ரைட் என்ன? அடுத்த தடவை ரைட்டா தப்பான்னு சாய்ஸ் கொடுத்தா ரைட்டா முடிவெடு. ரைட்டா? வெடிகுண்டு, துப்பாக்கி, பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம்லாம் மனுஷன் தோத்து போனதோட அடையாளம் பிரதர். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். போலாமா? ஆமா சார், நான் சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க. இருக்காதா பின்ன? இவங்கெல்லாம் செத்துதான் பல வருஷம் ஆகுது. நீ கஸ்டமரா வந்து செத்தாங்கன்னு சொல்றிய. இவங்கெல்லாம் இப்ப நீ ஹோட்டல் வச்சிருக்க அந்த இடத்த ஒவ்வொரு காலகட்டத்தில் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தா ஓனருங்க. இதெல்லாம் எங்கேயோ பேப்பர்ல படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்டயே நீ கதை ஊத்து விடுறியா? சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். இருக்கும் தபார் தோண்டி எடுத்த போதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் வித்து தரேன். சேல்ல 10% கொடுத்தா போதும், சந்தோஷமாயிடுவேன். என் பொண்டாட்டி வேற வேலண்டைன் டேக்கு ஒரு ஆட்டி வேணும்னு கேக்குறா. சார் ஆட்டி? ஆமாப்பா, ஆட்டி கார்ல. ஓ அவுடியா? அதான்ப்பா. இப்ப நீ வீட்டுக்கு போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல். கிளம்பு. வரேன் சார். What the hell? யோ ஷரத், அங்க தேங்காய் சொல்றத கொஞ்சம் நிறுத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா போ. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நானும் மாட்டுறதுக்கா? நானே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒளிய வச்சு போறேன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவர் கண்டிப்பா தூக்கு தான். இப்போ நாம எப்படி தப்பிக்கிறதா யோசிக்கணும். என்னது, நாம 2 பேரா? ஆமா, நீங்களும் நானும் தானே ஆளுக்கு ஒரு கொலை பண்ணிருக்கோம். போலீஸ் நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகணும். அது எப்படி கிரணை விட்டு? பாஸ் கதை முடிஞ்சு போச்சு. அவரை பத்தி யோசிச்சீங்கன்னா நீங்களும் உள்ள போக வேண்டியதுதான். இந்த முட்டாள் தண்டுக்கெல்லாம் நான் உடனே இருக்க முடியாது. யோ, நான் அத சொல்லலையா. எப்படி இவ்ளோ பெரிய சொத்தை விட்டுட்டு போறதுன்னு தான் கேக்குறேன். ஓ, நீங்க அப்படி வரீங்களா மேடம்? ஓகே ஓகே, அதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நீங்க பத்திரத்தை மட்டும் எடுத்துட்டு வாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சேட் இருக்கான், வந்த வரைக்கும் லாபம் தள்ளி விட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். என்னது ஆளுக்கு பாதியா? நீங்க 2 பேரும் கிரிமினல்ஸ், அத மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணும்னா எனக்கு தான் ஷேர் அதிகமா வரணும். வாட் ஆர் யூ த்ரெட்டனிங் மீ? ஆமாண்டி. இப்போ என்ன மேடம், இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை மேடம். முதல்ல பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, அப்புறமா பிரிச்சுக்கலாம். டேய் கிரண், எப்படிடா வந்த? உன்னை எதுவும் பண்ணலையா? எப்படி தப்பிச்சிட்டீங்களா? போலீஸ் உங்களை எதுவும் பண்ணல? விட்டா நீங்களே என்ன தூக்கல மாட்டிடுவீங்க போல. ஏய் ஸ்மிதா, நீ மாடி. டேய் கிரண், என்ன சந்தேகப்படுறியா நீ? என்னையே சந்தேகப்படுறியா நீ? நீ உள்ள இருந்தா யார் வெளியே எடுத்துட்டு வருவா? அதுக்கு காசு எப்படி வரும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? புரியுது. யோ, எங்க ரெஜிஸ்டர் புக்? உள்ள ரிசப்ஷன் இருக்கு பாஸ். எதுக்கு பாஸ்? இன்ஸ்பெக்டர் வேற இங்க வந்தவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க ஓனர் வந்து செத்து போலாம் குழப்பிட்டு இருக்கான். சீக்கிரம் ரெடி. வந்தவங்க அட்ரஸ் செக் பண்ணணும். கந்தன் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். மாணிக்க முனியார் நம்பர் 17 கழுமலை எஸ்டேட் கொல்லியூர் கிராமம். தேவதாசன் குஸ்திவாத்தியார் நம்பர் 17. பாஸ், எல்லாமே ஒரே அட்ரஸ் தான் பாஸ். வாங்க போய் பார்க்கலாம். ஏய் மொக்க, இங்க எழுதி இருக்கறதுல இந்த இடத்தோட அட்ரஸ். ஏய் கிரண், இங்க என்னடா நடக்குது? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரினா இவங்களாம் சேர்த்து பல வருஷம் ஆகுது. எங்கேயோ தப்பா இருக்கே. டேய், நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த இடத்தோட ஓனர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த வகையில இப்போ இந்த இடத்தோட ஓனர் நீதானே? ஏய், இப்ப என்ன சொல்ல வர? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ ஒரு பேய் சுத்துது. நீங்க யாருமே என்ன நம்ப மாட்டேன்றீங்க. அதுதான் ஏதோ செய்யுது. இல்ல, இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி யாரையும் எவனையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா நான் இதை விட பயங்கரமா யோசிப்பேன். எவன் தான் தெரியல, ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடுறான். பிடிக்கிறேன். பாஸ், வரது பொட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். அதானே, இன்னும் கம்பி நீட்லேன்னு பார்த்தேன். நீட்டிட்டானா? இதில் என்ன மேட்டுன்னா, அப்போ நானே சீவி கொடுத்து காட்டியிருக்கேன். ஓ, உள்ள மீன் குழம்பு வச்சுருக்கு, போய் சாப்பிடு. கண்டியாண்ணா. ராமசாமி 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 ராமசாமின்னு அரை மணி நேரமாக கத்திட்டு இருக்காரு பாவம். ஆனால் ராமசாமி இந்நேரம் ராமேஸ்வரத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் மேடம். ஆனால் என் கட்சிக்காரங்க சட்டத்தை மதித்து
அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க மேடம். நம்ம ராமசாமி ஏதோ மேஜிக்லாம் பண்ணி இந்த டிவிடியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எங்க நேர்ல வந்தா அவரால் நிரூபிக்க முடியாதுல்ல, அதனால எங்கே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏய் மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க சுத்தனா அவன் இங்கே தானே வருவான். வந்தா போனமா தாண்டா போவான். ஓகே. ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். என்ன இதெல்லாம்? ஆஹா, இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. என்ன இதெல்லாம்? என்ன ஆவுடைய எப்ப என்ன நடக்குதுங்க? ராமசாமி வணக்கம்மா. உரம்போக்கு பணமா வந்துட்டானே. இப்படி நான் பணமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். இல்லைன்னா நிஜமாவே பணமாக்கி என்ன புதைச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, ப்ரொசீட். மிஸ்டர் ஆவுடையப்பன், நான் இப்பதான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். இந்த கிண்டல் கேலிலாம் இங்க வானா. 25 பேர் செத்துட்டான் சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் ஜட்ஜ் அம்மாட்ட கொடுத்துருக்கேன். சிடி, அதான் ஆதாரம். இந்த சிடி வீடியோ எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல எப்பயே சொல்லிட்டாயா. 25 பேர் இப்ப கொண்டாந்து இங்க நிறுத்தி வைக்க முடியுமா? அவசியமே இல்லை மிஸ்டர் ஆவுடையப்பன். நேத்திக்கே அவர் எல்லா விட்னஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். எல்லாரையும் விசாரிச்சும் பார்த்தேன். அவங்க கண்ணீரையும் பார்த்தேன், கஷ்டத்தையும் பார்த்தேன். மேடம், சாட்சிகளை கோர்ட்ல கொண்டு வந்து தான் விசாரிக்கணும். உங்க வீட்டுல நீங்க எப்படி விசாரிக்கலாம்? இது சட்டத்துக்கு புறமானது இல்லையா? விட்னஸுகளை நான் கோர்ட்லயும் பார்ப்பேன், வீட்லயும் பார்ப்பேன், தேவைப்பட்ட ரெஸ்டாரண்ட்லயும் பார்ப்பேன். பிகாஸ் திஸ் இஸ் மை கேஸ், ஏ மேரா கேஸ். சம்ஜா? சமோசாவா? உன்னோட ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, you shut up and sit down. Bite out. Thank you, madam. உங்களை ஷூட் பண்ண பார்த்தேன் மேடம். அதான் ஷூட் பண்ண. வெரி குட் வெரி குட். இனிமே நீங்க மேல போலாம் மேடம். எது? மேல உட்காரலாம்னு சொன்னேன். சேஃபா? ஓகே மேடம். சரி. பாத்தீங்களா மேடம், களத்தின் நடுசாம தரிசனம். இங்கு உங்களுக்கு பரவச சிகிச்சை அளிக்கப்படும். டேய், பரவச சிகிச்சையாண்டா. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. எல்லாரும் கண்ணு மூடுங்க. இந்த தியானத்துக்கு விடுங்க பாஸ், குரு இப்படி தான் இருக்கு. நம்ம பையில கை வைக்கலன்னு சந்தோஷப்படுங்க. வாங்க. இப்போ கேக்கும். ஓகே கேர்ள்ஸ், நீ பாட்டுன லுக் விட்டுனுக்குற. காலையே பிரச்சனை வேணாம், கஸ்டமர்ப்பா. கஸ்டமர்னா அவரை பேசுனுக்கிற. இவன் விடுற சொல்ல நம்ம பழப்பை கெடுத்துருவான் பழகுது. கடவுளே. சொல்லு பச்சா. மச்சி, கெச்சி கிட்ட பாட்டி வந்துக்குது. எங்க இருக்கிற? கெச்சி மேட்ரா? நம்மளாண்டியா? ஆம்பா. வரேன். என்னடா, நேத்து தான் லவ் சொன்னோமே, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால வந்து நிக்கிறாளேன்னு நீங்க தப்பா மட்டும் நினைக்க கூடாது. அப்பலாம் நினைக்க மாட்டேங்க. நாம ஓடி போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம்லாம் சொல்லணும். ஓடி போலான்னு முடிவே பண்ணிட்டீங்களாங்க? எங்க அப்பா பேரு பாக்ஸர் ராஜேந்திரன். பாஸ்கர் ராஜேந்திரன் 2 பேர் வச்சுக்கிறாரு. யாருங்க அவரு? இல்லைங்க, ஒரே பேர் தான், பாக்ஸர் ராஜேந்திரன். பாக்ஸர் ராஜேந்திரனோட பொண்ணா நீங்க? அப்புறம் உங்களுக்கு குள்ள பொண்ணு குமார் தெரியுமா? குள்ள பொண்ணா? இந்த ஏரியால மட்ட பண்ணி ஜெயில இருக்கிறப்பல அவரா? சூப்பர், அவனே தான். அவனுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால அவன் என்ன தூக்கணும்னு பிளான் பண்றான். எங்க அப்பா அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ளைய யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 6 மாசமா ட்ரை பண்றாரு. என் சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு பயந்து ஒரு சப்பைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குமாருக்கு பயந்து குமாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு 2 ஆப்ஷன்ஸும் பிடிக்கல. அதனாலதான் அவங்க 2 பேரையும் சமாளிக்கிற மாதிரி ஒருத்தங்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போதான் எனக்கு நீங்க கிடைச்சீங்க. அதான் ஏன் லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு ஒரேடியா வீட்ல இருந்து நகை பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எஸ்,
எங்க அப்பாவோட ஆளுங்க எனி டைம் இங்க வந்துருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். போலாமா? என்னங்க நீங்க எப்படி பயப்படுறீங்க? நான் எவ்வளவு பெரிய பிளாக் பெல்ட் தருமா? எவனதெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருவேன். கையெல்லாம் காய்ச்சி வாங்கண்ணா. இந்த ஜிம்மு அப்படி ரைட்ல போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஜிம் இல்லடா, நீதான் வேணும். மேடம், உங்களை பார்க்க அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன் வந்திருக்காரு. கியா வெங்காய மண்டியா? என்னையா பேர் இது? வெங்காயம் பூண்டு நல்லா உனக்கு தான் தெரியும்ல. அரசியல்வாதிங்க யாரையும் நான் வீட்டில் பார்க்கறது இல்லைன்னு. ஜாவ் ஜாவ். மேடம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா. வணக்கம் ஜட்ஜம்மா. அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன். மாநகர தந்தை குங்ஃபு கோவிந்தன். குங்ஃபு கோவிந்தனும் வெங்காயமும் ஒண்ணா வந்திருக்கு. அதுவும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கீங்க. என்ன இதெல்லாம்? பொண்ணுகிட்ட பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல சச்சம்மா, நாளைக்கு நம்ம கேஸ் தீர்ப்பு வருது பாத்தீங்களா? ஆமா. கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் திருத்தி எங்களுக்கு புரியுத, வெயிட்டா இருக்கு. வக்கீலே, இத பாரு. யோ, என்னையா அது? குண்டு வைக்கிறேன்னு போனீங்க, கடைசியில் துண்டு இல்லாம